ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோழி பண்ணையில் என்ன நடந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். எங்கள் அக்கா பொண்ணு வந்து இந்த மாதிரி கோழி குஞ்சுங்க சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்குது, கண்ணு மூடிக்குது, அப்படியே இறந்துடுது. ஏற்கனவே 2 கோழி குஞ்சு இறந்துடுச்சு, இப்போ 3ஆவதாக ஒன்று நின்றுட்டு இருக்குது, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. சரி நானும் போய் பார்த்தேன். பார்த்தாக்கா அவள் சொன்ன மாதிரியே சோர்ந்து போய் நின்றுட்டு இருந்துச்சு. இதுக்கு பூண்டு நசுக்கி போட்டாக்கா அது சாப்பிட்டுச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போய் பூண்டு கொண்டு வர சொன்னேன், கொண்டு வரவே இல்லை. ஒரு கோழி குஞ்சை வச்சுக்கிட்டு அவள் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இது பண்ணுற, அதனால தான் வியாதி வரும், கீழே விடு அப்படின்னா. இந்த கோழி குஞ்சுக்கு பேர் என்னமோ சொன்னால் மறந்துட்டேன். இந்த கோழி குஞ்சோட பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே திரும்பி பார்த்தாக்கா எக்கச்சக்கமான கோழி குஞ்சு வாங்கி விட்டு இருக்காங்க வளர்க்குறதுக்காக. சரின்னு அப்படியே திரும்பி பார்த்தாக்கா எங்கள் அக்கா பையன் கூண்டுக்குள்ளே குச்சி விட்டு நோண்டிட்டு இருந்தான். என்னடா பண்ணுறேன்னு கேட்டாக்கா, கீழே கோழி குஞ்சுங்க போய் இருக்கு, அது குச்சி விட்டு நோண்டினோம்னா வெளியில் வந்துடும் சித்தி அப்படின்னா. சரி அப்படியே கோழி கூண்டுக்குள்ள மேலே பார்த்தாக்கா ஒரு முட்டை இருந்துச்சு, அது எடுத்து என் அக்கா பொண்ணுகிட்ட கொடுத்துட்டேன். கூண்டுக்குள்ள ஒரு கோழி அடை காத்துட்டு இருந்துச்சு, முட்டைங்கெல்லாம் வெளியில வந்துடுச்சான். தன்னோட வாயாலே எடுத்து உள்ள விட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு அதுவும் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்த்தாக்கா எங்க அக்கா பையன் கீழே விழுந்து பல்லு உடஞ்சி அவனுக்கு கம்பி கட்டியும் அவன் உக்கார மாட்டேன்றான். கோழிங்க கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருக்கான். கோழிங்க பயந்து தெரிக்குது, இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அப்பவும் அவன் விடமாட்டேன்றான். டே ஏற்கனவே கீழே விழுந்த வேணா வாடா அப்படின்ற கோழி குஞ்சுங்களை பிடிச்சிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். கோழி குஞ்சுங்க பாவம், ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டானே கூண்டுக்குள்ள, இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓடுறாங்க. அப்படியே திரும்பி பார்த்தாக்கா அவன் அந்த கோழி குஞ்சு இன்னும் கீழே விடுற மாதிரியே இல்லை, இது பயங்கரமா கத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டேன். வெளியில வந்து பார்த்தாக்கா பெரிய பெரிய சண்டை சேவல் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. என் அக்கா பையன் இருந்துட்டு இதெல்லாம் சண்டை சேவல் அப்படின்னா, இன்னும் 2 சேவல் இருக்கு, அது மனுஷாளுங்களை பார்த்தா ஓடி ஓடி கொத்தும், வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுன்னு போனான். சரின்னு நானும் அவன் பின்னாடியே கேமரா எடுத்துக்கிட்டு போனேன். போய் பார்த்தாக்கா கூண்டு கடியில் உக்காந்துட்டு இருந்தாங்க. ஒன்று வெளியில வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அவங்க எங்களை பார்த்துட்டு மறுபடியும் கூண்டு கடியிலே ஓடிட்டாங்க. என் அக்கா பையன் சும்மா இல்லாமல் அதை நான் வெளியில எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு கடியில் காலை விட்டு நோண்டிட்டு இருந்தான். வெளியில வந்தாங்க, அது என்ன பார்த்துச்சு, நான் அதை பார்த்தேன். பார்த்தாக்கா அது என்ன கொத்த வருதுன்ட்டு நான் கத்தனா, அது என்னை பார்த்து பயந்து ஓடிடுச்சு. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.